25/9/2023 அன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. திரு ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தெம்பு இருக்குதா? திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள், வீட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. திமுக கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி முதலமைச்சரா இன்றைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச? எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க. அதுதான வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் 2,54,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. பெருமைக்குரிய ராஜா திமுக தலைவர் ஸ்டாலின். திருந்த வேண்டும், இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை திருத்துவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டமே குலுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்ற பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்ற இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், போற்றுவதற்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே சுமார் 8000 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கழகத்தில் இணைகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி கழகத்தில் இணைந்த மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜ் அவர்களே, திருமதி கவிதா கோவிந்தராஜ் அவர்களே, சேர்மன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், மாநில உறுப்பினர் அண்ணன் தம்பித்துரை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் அருமைச்சவர் தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் அருமைச்சவர் சகோதரர் KP அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சவர் சகோதரர் வீரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு KP காத்தவராயன் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் திரு K அசோக்குமார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முன்னாள் அமைச்சர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைச்சவர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு TM தமிழ்ச்செல்வம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், செய்தி தொடர்பாளர் அண்ணன் டாக்டர் K சமரசம் அவர்களே, முன்னாள் MLA திரு முனி வெங்கடப்பன் அவர்களே, முன்னாள் MLA திருமதி மனோரஞ்சன் அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் திரு M சதீஷ்குமார் அவர்களே, முன்னாள் MLA அருமைச்சர் திரு CV ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் MP திரு பெருமாள் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைத்திரு திரு கோவிந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சர்
திரு சம்பத் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சர் திரு ரமேஷ் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு வேலழகன் அவர்களே, வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் SR கே அப்பு அவர்களே, மற்றும் இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிக்க பேச்சாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அறிவிச்சவர் திரு KE கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டுக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்புமன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, மாநகராட்சியில் இருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, நகராட்சி வார்டு செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிகளே, கூட்டுறவு சங்க முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, அதோடு இன்றைய தினம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு அச்சாணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும், காங்கிரஸ் கட்சியில் இருந்தும், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் இன்றைய தினம் விளங்கி 10,000 பேருடன் கழகத்தில் இணைய வந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களை அனைவருக்கும் வருகின்றிருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு குறிப்புகளை கோடிட்டு காட்டினார்கள். இதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாவட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பை உண்டாக்கி தந்த பெருமை இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவை சாரும். தனி மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவித்தது இதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்துக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, எனக்கு முன்னாலே பேசியல் குறிப்பிட்டார்கள், இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய அளவில் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட சாதனையை படைத்ததில்லை. அந்த சாதனையை படைத்தது அதிமுக அரசாங்கம் தான். அது மட்டுமல்ல, 6 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்ட மக்களுக்கு நிர்வாக வசதி செய்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதோடு 4 ஆண்டு காலத்தில் 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஐடி கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால்,
எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறக்கின்றதோ அந்த மாநிலம் உச்ச நிலையை அடையும். அதற்கு அடித்தளமாக விளங்குவது கல்வி. அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனால் கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு, எனக்கு முன்னாலே சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி 10 ஆண்டு காலத்திலே சிறப்பான ஆட்சி கொடுத்ததன் விளைவாக கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகர வரை சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 132 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்லினேன் சொன்னால், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இந்த ஒரு துறை மட்டுமல்ல, மின்சாரத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுக்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு. அம்மாவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தடையெல்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதுபோல 3 ஆண்டுகளில் தடையெல்லா மின்சாரத்தை கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அப்படி ஒரு நாட்டிற்கு மின்சாரம் உயிர் போன்றது. எந்த அளவுக்கு மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும். அந்த வளர்ச்சியை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகமான மின் உற்பத்தியை பெருக்கி கொடுத்த காரணத்தினால்தான் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒசூர் இன்றைக்கு தொழில்பேட்டை வளர்ந்திருக்கின்றது. புதிய புதிய தொழில் வருவதற்கு அதிமுக அரசாங்கம் போட்ட விதை. மின் உற்பத்தி சாதனை படைத்தோம். உபரி மின்சாரத்தை உருவாக்கி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மின்தடை எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நிலை பார்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மின் கட்டணம் உயர்த்தவில்லை, மக்கள் பாதிக்கவில்லை, விவசாயிகள் பாதிக்கவில்லை. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் இன்றைய தினம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் 100% வீட்டு வரி உயர்த்திருக்கின்றார்கள். கடை வரி 150% உயர்த்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, மறுபக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதோட குடி தண்ணீர் வரி உறவு, அதற்கு மேல் குப்பை வரியும் போட்டு விட்டார்கள். வரி வரி என்று வரி மேல் போட்டு வரி மக்கள் மீது போட்டு பெரும் சுமையை சுமைத்திய அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. சரியான நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் இருந்த காரணத்தாலே அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலும் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய தினம் என்ன, 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. கடுமையாக மக்கள் பாதிக்கிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகர வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தவில்லை. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இதற்கு முடிவு கட்ட முடியும். எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆட்சி புரிகின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களை பாதுகாக்க முடியும், ஏழைகளை பாதுகாக்க முடியும். ஏழைகளுக்காக திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ
அப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பத்தை தான் கொடுப்பார்கள். மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். வீட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. இன்னைக்கு வரலாற்றை இதை புரட்டி பாருங்கள். திமுக கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. அது கட்சி அல்ல, ஒரு கம்பெனியில எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எங்கே சென்றாலும் ஊழல் தான். எங்கே சென்றாலும் நீங்கள் பணம் கொடுத்தால் தான் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அவல நிலை ஆட்சி இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மக்கள் படுகிற துன்பத்தை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு இவ்வளவு துன்பத்தையும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்கள் வாழ்ந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது உடனுக்குடன் தெரிந்து அதை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. ஏழைகள் கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஏழைகளோடு பழகி வாழ்ந்த காரணத்தினாலே அவளுக்கு என்ன வகையிலே துன்பம் ஏற்படும், எந்த வகையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும் எண்ணம் அனுபவ நீதியாக எங்களுக்கு தெரியும். அதனால்தான் 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் 4 ஆண்டு 2 மாத காலத்தில் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். அதே போல எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மேடையிலே வீட்டிருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்கள் அவ்வப்போது நாட்டு மக்களிடத்தில் என்ன பிரச்சனை அதை உடனுக்குடன் தெரிவித்து அதற்கு தீர்வு கண்ட காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பான அரசு என்று மக்களிடத்திலே பெயரை பெற்றது. இன்றைய தினம் என்ன, முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை. ஏன் அவன் அமைச்சர்களே பார்க்க முடியல, அவன் எம்எல்ஏவே பார்க்க முடியல. சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனை பார்க்கின்ற பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மாநாடு முடிந்தது. மீண்டும் ஸ்பெயினுக்கு செல்வோம் என்று பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டுவிட்டு 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது செய்தியாளரிடத்திலே தெரிவித்தது, நான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னார். சரி, நாமளும் சந்தோஷமா இருந்தோம். பரவாயில்ல, ஏதோ முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு புதிய தொழிற்சாலை கொண்டு வருகிறார், வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணினோம். அவரும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்கே ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டார் முதலாளிகளை அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை. அவர் 2.5 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போயிருக்கார் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். சந்தேகம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு மாதத்திற்கு முன்புதான் தொழில் முதலீட்டார் மாநாட்டு நடத்தினீங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அப்பொழுது அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல. அதற்கு மாறாக அவர்களை ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல சொல்லி அங்கே நம்முடைய முதலமைச்சர், அங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அவர்களை அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது என்று சொன்னால் அதில் இருக்கின்ற மர்மம் என்ன என்பதை மக்கள் புரிந்து இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது எனக்கு முன்னாலே பேசினார்கள். பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி ஒன்றியம், கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, இங்கே ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்துருக்குறோம். சுமார் 400 கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம். அருமையான மருத்துவக் கல்லூரி. இது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கல.
கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு நல்ல உயர்தர சிகிச்சை கிடைக்க என்பதற்காக 400 கோடியில் அற்புதமான மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேப்பனப்பள்ளி ஒன்றியம் இணைக்கல் புதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுற கால்வாய் வழியாக வடலாவுக்கு ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலஹள்ளி அணைக்கு நீர் கொண்டு செல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டது. அந்த பணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதோட கிருஷ்ணகிரி ஒன்றியம் கேஆர்பி அணையில் 8 மதகுகள் மோசமாக இருந்தது. அந்த சட்டெல்லாம் மாற்றி கொடுத்த 20 கோடியில். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல கட்டிடம் 18 கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்தனப்பள்ளி ஊராட்சியில் கல்லூரி மாணவர்கள் 2019 அடிக்கல் நாட்டி 22 நாங்கள் ஏற்கனவே திறந்திருக்கிறோம் 3 கோடி ரூபாயில். நிறைய திட்டங்கள் நிறைய இருக்குது, 2-3 பக்கம் இருக்குது. அதோட நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டமாக இருந்தாலும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம், ரெண்டும் உள்ள ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். எனவே விவசாய மக்கள் அதிக அளவிலே பூக்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூக்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இங்கே மேடையில் இருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணன் KP முனுசாமி அவர்களும் அப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அங்கே ஒசூரிலே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று 21 கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது கொண்டு வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்தோம். அதையும் கிடப்பில் போட்டாங்க. அற்புதமான திட்டம் 21 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை அதையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. தூரம் வந்து டிவியில் வேணும். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 33 ஏரிகளுக்கு பாரூர் ஏரியிலிருந்து கால்வாய் வழங்குகின்ற திட்டம். ஊத்தங்கரையில் புதிய காவல்நிலை கட்டிடம், ஊத்தங்கரையில் மாவட்ட சார்பு நீதிமன்றம், ஊத்தங்கரையில் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம், கல்லாயில் புதிய ஆதிராவிட நல மாணவர் விடுதி, கோடமன்னபுடியில் புதிய சுகாதார நிலையம், எட்டிப்பட்டியில் புதிய கால்நடை மருத்துவமனை, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் இணைக்க புதிய தாமலேரிப்பட்டி பாலம், ஓட்டம்பட்டியில் புதிய பாலம், ஊத்தங்கரையில் புதிய தீயணைப்பு நிலைய கட்டிடம், சாம்பல்பட்டி கிராமத்தில் புதிய மேம்பாட்டு ஆரம்ப சுகாதார நிலையம், கல்லாவி கிராமத்தில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம், அதுபோல் அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஊத்தங்கரையில், சிங்காரப்பேட்டையில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம், ஊத்தங்கரையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விவசாயத்துறை மூலமாக, அனுமன் தீர்த்தம் கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், பாவக்கல் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தியது. அதே நிறைய திட்டங்கள், நிறைய பாலனம் ஊத்தங்கரையில் கட்டி கொடுத்துருக்குறோம். அதில் வேப்பனப்பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பள்ளி சட்டமன்றத்தில் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சி பெரியதேவி கோப்பள்ளி ஆற்றில் நெடுஞ்சாலை நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் அதில் உயர்மட்ட பாலம் 3 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் நாரலசப்பள்ளி ஊராட்சி பெரிய சக்கனாவூர் கிராமம் முதல் ஏக்கல் நத்தம் மலை கிராமம் 4 கிலோமீட்டர் வரை தார் சாலை 2 கோடி. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்தில் அதிமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச, உங்களை ஆட்சியில் அமர்த்த மக்களுக்கு என்ன செஞ்ச, நாங்கள் எவ்வளோ திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் இந்த மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க. அதுதான வருமானம் கிடைக்கும். அவருடைய திமுக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த திரு பல்வேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார். எல்லாத்துக்குமே வந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாமே செல்ஃபோன் வச்சிருக்கிறோம்ல. அதில் எனக்கு முன்னாலே அருமையாக சொல்கிறார். 30,000 கோடி 30,000 கோடியை 2 ஆண்டு காலத்தில் சம்பாதிச்சு
திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். யார் செய்தி வெளியிட்டது? திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பள்ளிவேல் ஜெயராஜன் குறிப்பிடுறார். அவர் ஒரு பொருளாதார மேதை, மெக்க படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்திருக்கா என்பதை நிரூபணமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலுமே, பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு, இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள், எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அண்ணா திமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறார். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போலதான் எனக்கு முன்னாலே அண்ணன் KPM அவர்கள் குறிப்பிட்டார். இந்த இயக்கத்திற்கு அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை நாம் பெற்றோம். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. தெய்வ பலம் உள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. எவரேனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள். ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமோ இருக்காதோ என்று எண்ணினார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் KPM குறிப்பிட்டதை போல இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இறைவனால் உருவாக்கி நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். அந்த இருவரும் தலைவருடைய அருள் ஆசியால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்க முடியாது என்று எக்கு கோட்டையாக உங்களுடைய ஆதரவால் உருவாக்கி சிறப்பாக கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் எங்களை ஏன் புறக்கணிக்க என்று தெரியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் ஒரு சவள குழந்தையை எவ்வளவுதான் எடுத்து ஊட்டச்சத்து கொடுத்தாலும் அது எந்திரிக்க போவதில்லை. திடமாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக உண்மை செய்தி வெளியிட்டாலே போதும், நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அதை இனியாவது செய்து கொடுங்கள். திமுகவை கண்டு ஏன் அஞ்சுகள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
நான் முதலமைச்சராக இருந்த பொழுது எவ்வளவு விமர்சனம் எங்கள் ஆட்சி மீது வைத்தீர்கள். எந்த தவறும் செய்யாமலேயே எங்கள் மீது விமர்சனம் செய்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் என்ன? நாள்தோறும் பிரச்சனை, கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் கூட ஊடகமும் பத்திரிகையிலும் மௌனம் காப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. ஊடகமும் பத்திரிகையும் இன்றைக்கு தர்மம், அந்த தர்மத்தை காக்க வேண்டும். அது உங்கள் கையிலே இருக்கின்றது. அருள் கூர்ந்து உண்மை செய்தியை வெளியிடுங்கள். எங்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி வெளியிட்டாவே போதும், வேறொன்றும் நாங்கள் கேட்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்து விட்டது. பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. எவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அதையெல்லாம் தகர்த்தெறிந்து மதுரையிலே மிக பிரம்மாண்டமான பொன்விழா கண்ட கட்சி. 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலேயே மிக சிறந்த வலிமையான கட்சி என்பதை எங்களுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அதிலே உணர்த்தி காட்டினார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி, மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி. வேற எந்த கட்சியும் இப்படிப்பட்ட நிலையிலே கிடையாது. அதிமுக கட்சி ஒன்றுதான் தொடர்ந்து மக்களுக்கு குரல் கொடுத்து என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட சார் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ? 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே, ஊடகத்திலேயும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, இல்லை, இல்லை. இனி எந்த இடத்துலையும் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்போம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏழைகளுக்கு அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதில் அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சிடும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிக்கிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். அதற்காகத்தான் அதிமுக. இன்றைய தினம் பல ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும்
அந்த ஊடகத்தில் சில வட்ட மாநாடா என்னமோ என்ன மேடையில் பேசுவாங்க 4 பேர் 5 பேருக்கு வந்து விவாத மேடைன்னு ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க. அவங்க எங்காவது கவுன்சிலுக்கு நின்றுருக்காங்களா, வேறு எந்த தேர்தலாவது நின்றுருக்காங்களா? நாங்கள் அவெல்லாம் குறை சொல்லலை, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகிற துன்பங்கள் வேதனைகள் அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுகின்றீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை. மூடி மறைச்சு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாத மேடையில் இருக்கிறத ஒழிய வேற எந்த காட்சியை நாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியிலே போய் பாருங்கள், நீங்கள் மக்களை போய் சந்திங்கள், மக்களிடத்திலே என்ன எண்ணம் இருக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாத மேடையிலே தெரிந்து பேசுங்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. உண்மை நிலை, மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள், வேதனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஆட்சி கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு, பலன் வேறு ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியிலே என்பதை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர்களும் கடைபிடித்தார்கள், இதையும் புரட்சி தலைவி அம்மாவும் கடைபிடித்தார்கள். அதையே இருவரும் தலைவர்கள் கடைபிடித்ததை இப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. எங்கே மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. மக்களை நேசிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. யார் உண்மையாக நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்கின்றார்கள், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களை மதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. எந்த கட்சியிலாவது ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா? அது அண்ணா திமுகவில் மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. திமுக கட்சிக்காரர் ஒருவராவது திரு ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தெம்பு இருக்குதா? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமல்ல, மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேரும். நீங்கள் உண்மையாக இந்த கட்சிக்கு உழைத்தால், இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால், எவர் வேணாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பதவிக்கும் வர தகுதி உடையவர்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இதுதான் அண்ணா திமுக. அதனால்தான் அண்ணா திமுகவை உடைக்க முடியவில்லை, முடக்க முடியவில்லை. இது ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி, இது உயிரோட்டம் உள்ள கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தமிழகத்தில் ஏற்றம் பெறுவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு சிறக்க நம்முடைய கட்சி பாடுபடும். அதோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். திமுக கட்சி போல நாடகம் ஆடுகின்ற கட்சி அல்ல. ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது அன்றைய பிரதமர், இன்றைய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நினைச்சு பாருங்க, அன்றைய தினம் இதே வாய்தான் கோ பேக் மோடின்னு சொல்லிச்சு, இன்றைய தினம் அதே வாய்தான் வெல்கம் மோடி என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன? மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார்.
52 குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு குழு அரசாங்கம் தான். இதற்கு முன்பு சொல்லிட்டு இருந்தார், அண்ணா திமுகவில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம் கடனால ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் 2,54,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுக்காக உன்னை முதலமைச்சராக்குனாங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்த? அதுவும் கிடையாது. எந்த திட்டத்தையும் கொண்டாடல. கடன் மேல் கடன் வாங்கி மக்களை கடனாளி ஆக்கியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி, இங்கே அதே போல இன்னொருத்தர் இருக்கார் திமுகவில், ஆண்டிமுத்து ராஜா. அரசியல் அனாதியாக போறார். ஆண்டிமுத்து ராஜா அரசியல் அனாதியாக போறார். அனைத்து இந்திய அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசிய திரு ராஜா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீ டெபாசிட் இழக்குவது உறுதி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், எனக்கு முன்னால் அண்ணன் தம்பித்துறையில் பேசியது போல இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிய வைத்தது திரு ராசா. பேர் பாருங்க, ராசா, பொருத்தமில்லாத பேரை வச்சுட்டாங்க. மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது 1,76,000 கோடி ஊழல் செய்த பெருமைக்குரிய ராஜா அண்ணா திமுக தலைவர். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். கண்டிக்கத்தக்கது, திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை திருத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன், நாடாளுமன்ற இருக்கின்றீங்க, மறைந்த தலைவரை பற்றி அவதூறாக பேசினால் அண்ணா திமுக தொண்டன் எவனும் பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் அவருக்கு தக்க தண்டனை அளிப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 40 நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்கள் இணைத்துக் கொண்டு கழக பணியாற்ற வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.